ஒரு நாளைக்கு வெறும் 6 மணி நேரம் தான் வேலை. கண்டிப்பாக சனி ஞாயிறு லீவு. வீட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் எங்கிருந்து வேணும்னாலும் வேலை செய்யலாம். இப்படி ஒரு வேலை இருந்தால் அது எப்படி இருக்கும்? இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களோட சராசரி வாழ்க்கை. அதில் நீங்கள் தான் உங்களோட முதலாளி. இன்னும் சொல்லப்போனால் அந்த மொத்த வேலையும் ஆட்டோமேட் கூட பண்ணலாம். முதலீட்டு பணம் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்ததும் ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னா அதோட முழு பெனிஃபிட்டும் அடையலாம். அதுக்கப்புறம் இதை மறந்துட்டு மற்ற வேலைகளை செஞ்சுட்டும் இருக்கலாம். இது நம்மளுக்காக உழைச்சிட்டே இருக்கும். ஒரு பேசிவ் இன்கமான இது உங்கள் முழு நேர 9 to 5 வேலையோட சம்பளத்துக்கு நிகராகவோ இல்லைனா சில நேரத்தில் அதை விட அதிக சம்பாத்தியத்தை கூட வீட்டில் உட்கார்ந்து சம்பாதிக்க வைக்கும். பேசிவ் இன்கம்னா என்ன? நாம் தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இல்லாமல் அல்லது வேலை செஞ்சுக்கிட்டே இல்லாமல் முதல் செட்டப் பண்ணி விட்டதும் அதுவே தானாக வேலையை செஞ்சு வரும் பணத்தை பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம். அதுவே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு எல்லாரும் சொல்கிற விஷயத்தின் மூலக்கரு. இந்த பேசிவ் இன்கம் ஆக்சுவலாக பிஸ்னஸில் தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு தொழிலை உருவாக்கவும் தொடர்ந்து செய்யவும் முடியறதில்ல. அங்கே தான் இங்கே பங்குச்சந்தைன்ற கான்செப்ட் வங்குது. ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட் என்பது தொழில்களின் பங்குகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமான ஒரு கடை மாதிரி. பங்குனா ஒரு கம்பெனியோட முதலாளியோட பங்குன்னு அர்த்தம். செபின்ற ஒரு கவர்மெண்ட் பாடி தான் இதை ரெகுலேட் பண்ணுது. ஸோ இது ஃபுல்லி ரெகுலேட்டட் அண்ட் ஹென்ஸ் சேஃப். சொல்லப்போனால் ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது யூனிவர்சல் மேட்டர். ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருந்து செயல்பட்டும் வருது. புதுசாக தொடங்குறவங்களுக்கு மாதம் பணம் சேர்த்து மார்க்கெட்டில் போடுறது தான் சிறந்த வழி. இதை எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ போடுறதுன்றது அவங்க மாத வருமானத்தை பொறுத்தது. சிலர் ஃப்யூச்சரில் நல்லா வரணும்னு சம்பாதிக்கிற மொத்தத்தையும் போடுவாங்க. சிலருக்கு வீட்டு கமிட்மெண்ட்டே நிறையா இருக்கும். அப்படின்றப்போ 5% மட்டும் அவங்க சம்பளத்திலேருந்து போடுவாங்க. ப்ரோ டிப்: அட்லீஸ்ட் உங்கள் மாத வருமானத்தோட 20-30% சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு சிறந்த பழக்கம். ஷேர் மார்க்கெட்னு மட்டும் இல்லாமல் எல்லா முதலீடும் சேர்த்து. முன்னாடி சொன்னதை காஃபி கேன் இன்வெஸ்டிங்னு சொல்லலாம். காஃபி கேன் இன்வெஸ்டிங்னு ஏன் பேர் வந்ததுன்னா, சிறுக சிறுக சின்ன சின்ன பொருளோ காசோ ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுட்டே வந்தால் கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறப்ப அது நிறையா இருக்கும்ல. அதனால தான் அந்த சின்ன டப்பா தான் இங்கிலீஷில் காஃபி கேன். தமிழில் கரெக்ட், உண்டியல். ஆனால் உண்டியலுக்கும் இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, உண்டியலில் போடுற காசு பத்திரமா மட்டும்தான் இருக்கும், பெருகாது. ஆனால் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெருகிட்டேவும் இருக்கும். ஸோ போட்ட முதல்ல விட அதிகமாக வெளியே எடுப்போம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற சொத்து, நம்ம கேஸில் கம்பெனிகளோட ஷேர்கள் பெருகிட்டே வந்து ஒரு நாள் பெரிய சொத்தாக நிற்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை கேட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். இன்னிலேருந்து மாதம் வெறும் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தால் 20 வருஷம் ஆனதும் அது 15,17,000 இருக்கும். இது வட்டி ரேட் 15% வச்சு கணக்கு போட்டப்போ. இந்த ரேட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட கடைசி 20 வருஷத்தோட அப்ராக்சிமேட் CAGR. 1000 ரூபான்றது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 ரூபா தான். ரொம்ப ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது நமக்கு. ஆனால் மொத்தமாக நாம் 20 வருஷம் கழித்து எடுக்கிற பணம் ஒரு பிரம்மாண்டமான தொகை. இதுவே 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 இல்லை 5000 ரூபாயோ போட்டால் எவ்வளோவா இருக்கும்னு யோசிங்க பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இது போக சில கம்பெனிங்க நடுவில் டிவிடெண்ட்டும் தருவாங்க. இது வர ரிட்டனை தவிர வர கூடுதல் பணம். சில ஷேர்லாம் இருக்குது, அதிலலாம் 100 ரூபா போட்டால் 1000 ரூபாய் 2 வருஷத்தில் எடுக்கலான்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டர்ன் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். ஷேர் மார்க்கெட்னு இல்லை, எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும். ஷேர் மார்க்கெட் பற்றி இருக்கிற பிம்பத்தெல்லாம் இப்போ உடைப்போம். நீங்கள் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சூதாட்டம், அதில் பணம் போட்டால் சம்பாதிக்கவே முடியாது, போட்ட பணம் போக மட்டும்தான் செய்யும்னு சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் செய்ய வேண்டியதை கரெக்டாகவும் பொறுமையாகவும் செஞ்சால் இது ஒரு நல்ல விஷயந்தான். 2000 வெவ்வேறு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றத கீழே பார்ப்போம். நிஃப்டி இண்டெக்ஸில் 2000ஆம் ஆண்டு 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ அதோட மதிப்பு 19,900 ரூபாய். கியூமுலேட்டிவ் கெயின் 1226%. ஆனுவலைஸ்டு கெயின் 53.3%. இந்தியன் ரியல் எஸ்டேட்டில் 2000ஆம் ஆண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்த 1000 ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு 10,200 ரூபாய். கியூமுலேட்டிவ் கெயின் 920%. ஆனுவலைஸ்டு கெயின் 40%. கோல்டு 1 கிராம் 2000ஆம் ஆண்டில் 803 ரூபாய்க்கு விற்கப்பட்டுச்சு.
இப்போது அது வந்துட்டு 5471 ரூபாய். கியூமுலேட்டிவ் கெயின் 581%. ஆனுவலைஸ்டு கெயின் 25.2%. A+ ரேட்டிங் உடைய பாண்டுகளில் 2000ஆம் ஆண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்த 1000 ரூபாய் இப்போ 3420 ரூபாய். கியூமுலேட்டிவ் கெயின் 242%. ஆனுவலைஸ்டு கெயின் 10.5%. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் 2000ஆம் ஆண்டு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ அது வந்துட்டு 2930 ரூபாய். கியூமுலேட்டிவ் கெயின் 193%. ஆனுவலைஸ்டு கெயின் 8.4%. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 2000ஆம் ஆண்டு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ அது வந்துட்டு 2730 ரூபாய். கியூமுலேட்டிவ் கெயின் 173%. ஆனுவலைஸ்டு கெயின் 7.5%. பேங்க் சேவிங்ஸ் டெபாசிட்டில் 2000ஆம் ஆண்டு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ அது 2150 ரூபா. கியூமுலேட்டிவ் கெயின் 115%. ஆனுவலைஸ்டு கெயின் 5%. நம்மளை சுற்றி மற்ற எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி கரெக்டாக அட்வைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, தப்பாக அட்வைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால் எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு அந்த டெசிஷனை சொல்கிறவங்க ஜென்யூனான்னு பார்த்துட்டு அப்புறம் எடுக்கிற முடிவையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் எடுக்கணும். சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி சின்ன சின்ன பணமாக போட்டுகிட்டே வந்தால் அது பெரிய சொத்தாக ஒரு நாள் வந்து சேரும். உங்கள் மைண்டில் இப்போ நிறைய கேள்வி ஓடிட்டே இருக்கும். எவ்வளோ முதலீடு இதுக்கு மினிமம் தேவை? எப்படி இதெல்லாம் ஆரம்பிக்கிறது? எந்த புரோக்கர்ஸ் இருந்தது? எந்த ஷேர்லலாம் போடுறது அப்படின்னு நிறைய இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய கேள்விகள் வந்ததுன்னா நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்போது நாங்களும் இன்னொரு ஃபாலோ அப் கிளாஸ் இல்லைனா ஒரு முழு கோர்ஸே பிளான் பண்ணலாம். அதே சிலர் ஏற்கனவே பேசிக்ஸ் தெரிஞ்சு அட்வான்ஸ் லெவல் கற்றுக்க ஆசைப்பட்டால் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரெக்வஸ்ட் வந்தால் அந்த கோர்ஸும் செஞ்சு லான்ச் பண்ணலாம்.